அன்பு குழந்தைகளே, இந்த கதையில் குட்டி மீரா தனது பேசும் கிளி நண்பன் மித்துவுடன் சேர்ந்து தனது தோட்டத்தில் எப்படி ஆவலுடன் சூரியகாந்தி விதைகளை நட்டாள் என்று பார்ப்போம். ஆனால் விதைகள் உடனே முளைக்காததால் மீரா ஏமாற்றமடைந்தாள். அப்போதுதான் அவளுக்கு ஒருமுறை அவளது அம்மா சொன்ன பஞ்சதந்திர கதை நினைவுக்கு வந்தது. அது அவசரமாக செயல்பட்டு வலியுற்ற ஒரு குரங்கு பற்றிய கதை. அந்த கதையிலிருந்து மீரா ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை கற்றுக்கொண்டாள். உங்களுக்கு புரியாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். அவசரமான செயல்கள் வலியை தரும். சில சமயங்களில் அவசரமாகச் செயல்படுவதை விட காத்திருப்பதும் கவனிப்பதும் புத்திசாலித்தனம். மீராவும் மித்துவும் அன்பு, பாடல்கள் மற்றும் பொறுமை நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான காலை வழக்கத்தை தொடங்கினர். அங்கு மீரா மொட்டுகள் வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் தன் இதயத்தில் ஏதோ அழகாக வளர்வதை கற்றுக்கொண்டாள். பின்னர் ஒரு நாள் ஒரு மாயாஜால காலை ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தாள். மீராவின் ஜன்னல் வழியாக ஒரு பொன்னிற ஒளி வெதுவெதுப்பான தேன் போல பாய்ந்தது. அவள் கண்களை தேய்த்து கொண்டாள். படுக்கையிலிருந்து குதித்து வெறுங்காலுடன் தோட்டத்திற்கு ஓடினாள். அவள் மூச்சு திணறினாள். அங்கே அவை இருந்தன. சூரியகாந்திகள். உயரமாக, கம்பீரமாக, பொன்னிறமாக. அவற்றின் வட்ட வடிவ முகங்கள் சூரியனை நோக்கி திரும்பியிருந்தன. அவற்றின் பிரகாசமான இதழ்கள் அவளுக்காகவே அசைந்தாடும் சிறிய சூரிய கதிர்கள் போல காட்சியளித்தன. மீரா ஒரு கணம் உறைந்து போனாள். பிறகு அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. துக்கத்தால் அல்ல, தூய மகிழ்ச்சியால். மித்து அவளது தலைக்கு மேலே மகிழ்ச்சியாக வட்டமிட்டு கத்தியது. அவை பூத்தன, அவை பூத்தன. மீரா மிக உயரமான சூரியகாந்தியிடம் ஓடி அதன் உறுதியான தண்டை மெதுவாக அணைத்து, நீ உன் வாக்கை நிறைவேற்றினாய். நீ வளர்ந்து கொண்டிருந்தாய். நான் உன்னை பார்க்க முடியாத போதும் என்று கிசுகிசுத்தாள். அது மீரா அறிந்ததிலேயே மகிழ்ச்சியான தருணம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு கட்டைவிரல் அடையாளம் கொடுக்கவும் மற்றும் மேலும் இதயம் கவரும் கதைகளுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள். நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.